2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து யூகேல பல சட்டங்கள் மாறுகிறது. இதுல மிக முக்கியமாக ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களுடைய சட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது. இதுக்கான காரணம் என்ன? இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ்ல இவங்க கொண்டு வர போற மாற்றங்களால பாதிக்கப்பட போவது யார்? இதற்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பேச போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதையும் வழமை போலவே ஞாபகப்படுத்தி கொண்டு யூகேல ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்னு சொல்லி மார்ச் மாதத்திலிருந்தே அறிவிக்கப்பட்டு வந்தது. மினிமம் வேஜ் அதிகரிக்கப்பட்டு, அடிப்படை சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டு, இந்த சம்பளத்தினுடைய ரிக்வயர்மெண்ட்டும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. விசாக்கள் எடுக்கிறது, இல்லை விசா ரினியூவல் போறது, ஐஎல்ஆர் போறது, இப்படியான பல்வேறு விதமான கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே IHS அதிகரிக்கப்பட்டிருந்தது. IHS எக்கச்சக்கமாக அதிகரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 700 பவுண்ட்கள்ல இருந்து 1000க்கும் அதிகமான பவுண்ட்கள் வரையில இது அதிகரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சுமையை ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மத்தியில சுமத்தி இருந்தது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதிகமாக இதுல டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா கேப் ஒர்க்கர்ஸ். கேப் ஒர்க்கர்ஸ் இதுல டார்கெட் பண்ணப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் ஹோம் ஆபீஸ் தெளிவாக சொல்கிறது. கேப் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில கேப் ஒர்க்கிங் ஏஜென்சிஸ் அல்லது கேப் ஹோம்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த விசா முறைமையை, அதுவும் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு 2022ல இருந்து 2024ஆம் ஆண்டு வரையில கிட்டத்தட்ட 470 கேப் ஹோம்ஸினுடைய லைசன்ஸ் ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ரிவோக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில 49,000 பேர் கேப் ஒர்க்கர்ஸாக யூகேக்குள்ள இந்த குறிப்பிட்ட கேப் ஹோம்ஸால மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸையும் ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக யூகேக்குள்ள கொண்டு வரப்பட்டவங்கள்ல பலருக்கும் வேலை கொடுக்கப்படல. அவங்களுக்கான நேரம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் வேலை இல்லாம வெளியிடங்கள்ல வேலை செய்ததையும் நடவடிக்கைகளுக்கு பின்னான ஒரு காரணமாக ஹோம் ஆபீஸ் முன்வைக்கிறது. 23,200 பவுண்ட்ஸ் கொடுத்தா போதும் கேப் ஒர்க்கர்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. அதே நேரம் இந்த கேப் ஒர்க்கர்ஸுக்கு அவங்களுடைய குடும்பத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் இருந்து வந்தது. அதற்கு பிறகு கேப் ஒர்க்கர்ஸால டிபெண்டன்ட் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் மாற்றப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம், சில நாடுகள்ல இருந்து ஒருவர் வரும்போது 4-5 பேர் டிபெண்டன்டாக வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கான படிப்பு, அவங்களுக்கான மருத்துவம் அனைத்தையுமே யூகேல இலவசமாக வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இதுல குறிப்பிட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கேப் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில அவங்க IHS கட்ட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கான முழு செலவையும் NHS எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு காரணமாக இவங்க டிபெண்டன்ட் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறதுக்காக முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது 23,200 பவுண்ட்ல இருந்து அது 25,000 பவுண்ட்ஸாக அதிகரிக்கிறது. 25,000 பவுண்ட்ஸாக அதிகரிக்கிறது மட்டுமில்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றம் கொண்டு வரப்பட போகிறது. கேப் ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது வெளிநாடுகள்ல இருந்து ரெக்ரூட் பண்றதுக்கு முன்னால உள்நாட்டுல அந்த கேப் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நிலைமை இல்லை, யாருமே எங்களுக்கு வேலைக்கு வரல, இந்த தகுதிகளோட யாருமே இல்லை அப்படின்றத ஹோம் ஆபீஸுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இப்போதைக்கு கேப் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸ்ல மற்ற துறைகள்ல இந்த ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம இங்கிலாந்துல மட்டும்தான் இது சொல்லப்படுகிறது. ஸ்காட்லாண்ட்லயோ அல்லது நதர்ன் ஐலாண்ட்லயோ வேல்ஸ்லயோ இந்த சட்டம் செல்லுபடியாகாது. இங்கிலாண்டை பொறுத்தவரையில புதிய கேப் ஒர்க்கர்ஸை வெளிநாட்டில இருந்து நீங்க COS இஷ்யூ பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த வெற்றிடத்திற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஆட்கள் இங்கிலாந்துல இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இனிமேல் வருகிறது. சரி, இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் இப்போ ஏற்கனவே கேப் ஒர்க்கரா யூகேல இருக்கேன், ஸ்கில் ஒர்க்கரா வந்திருக்கேன், இப்படி இருக்கும்போது என்னால் ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ண முடியாதா? இன்னும் ஒரு கம்பெனி இப்படியான ஒரு ப்ரொசஸுக்குள்ள போய் தான் என்ன ஹயர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருவது நியாயமாக இருக்கும். ஆனா அதற்கான பதிலையும் ஹோம் ஆபீஸ் சொல்றாங்க என்ன அப்படின்னா, 3 மாதங்களுக்கு அதிகமாக யூகேல நீங்க லீகலா ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேறொரு ரூட்ல வந்திருக்கிறீங்க, லீகலா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது செல்லுபடியாகாது. உதாரணமா இப்போ ஒரு புதிய கேப் ஒர்க்கரை ஏற்கனவே உள்ள இருக்கிற ஒருத்தரை ஸ்விட்ச் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட கேப் ஹோம் ஆபீஸுக்கு இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. அவங்களால வழமை போலவே இதற்கு முன்னால எப்படி இருந்துச்சோ அப்படியே ஹயர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த சட்டங்கள் எல்லாமே யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்குள்ள எடுக்கிறது கட்டுப்படுத்துறதுக்கும் வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்குள்ள கேப் ஒர்க்கரா வாரவங்களுக்கும் மாத்திரம்தான்.
ஸ்கில் ஒர்க்கர்ஸை இது எப்படி பாதிக்க போகிறது? கியா ஒர்க்கர் அல்லாத வேறு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட மற்ற ஸ்கில் ஒர்க்கர்ஸை பாதிக்கிற மாதிரியான சட்டங்களும் கட்டணங்களும் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக யூகே பொறுத்தவரையில எங்கே எல்லாம் சட்டங்கள் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்திலெல்லாம் விசாவினுடைய சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் சட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் காலத்துல எல்லாம் அசைலம் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த படகுல வருபவர்கள், பொய்யான அசைலம் கோருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுக்கு பிறகு அதுல ஒரு முட்டுக்கட்டையை அரசாங்கம் போட்டிருந்தது. கியா ஒர்க்கர்ஸ் அதிகமாக இதுல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க. அதனால அதற்கான சட்டம் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஸ்டூடெண்ட் விசாவில் நிறைய எக்ஸ்ப்ளோட்டேஷன் நடந்திருந்தது. அதனால ஸ்டூடெண்ட்ஸால டிபெண்டன்ட் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசாவிலையும் ஏராளமான தேடுதல்கள், ஏராளமான ஆராய்ச்சிகள் இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதுல எந்தெந்த முறையில எக்ஸ்ப்ளோட்டேஷன் நடக்குது அப்படின்றத பார்த்து அதற்கு ஏற்றாற்போல புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, யூகேல உள்ள இருக்கிறவங்க நம்ம சேனல் அதிகமானவங்க பாக்குறாங்க அப்படின்றதுனால உள்ள இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக வராது. அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில இருந்து ஒரு எம்ப்ளாயியை சிஓஎஸ் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது 38,700 பவுண்ட்ஸ் கொடுக்க வேண்டும். அதே நேரம் அவர் 2024ஆம் ஆண்டுக்கு முதல்ல சிஓஎஸ் கொடுக்கப்பட்டு யூகேக்குள்ள வந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு 29,000 அல்லது ஆன்கோயிங் ரேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆன்கோயிங் ரேட்டை நீங்க யூகேனுடைய ஒபிஷியல் சைட்ல பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, புதிய சிஓஎஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. இந்த கட்டண அதிகரிப்பானது புதிய சிஓஎஸ் லைசன்ஸுக்கு போகக்கூடிய கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இதுல இருக்கிற ஒரு கூலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை காலமும் 4 வருஷம் தான் சிஓஎஸ் லைசன்ஸ் வேலிடாக இருக்கும். 4 வருஷத்துக்கு பிறகு ரினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். அது 10 வருஷமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு சிஓஎஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎல்ஆர் எடுக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் சிஓஎஸ் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது, ஒருவர் எடுக்கிறதுக்கு அவருக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிபிகேட்டுடைய கட்டணம் 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருக்கிறது. ஒரு எம்ப்ளாயி மறுபடியும் ஒரு சிஓஎஸ் ரினியூவலுக்காக கொடுக்கணும்னாலோ இல்ல புதிய ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா கூட அதிகப்படியான கட்டணம் கொடுக்க வேண்டியதாக மாறி இருக்கிறது. இது சில இடங்கள்ல, அதுவும் குறிப்பாக இந்த ஸ்மால் ஸ்பான்சர்ஸுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் பெரிய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னும் போது இது ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசாவுக்கான கட்டணம் யூகேக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 885 அதிகரிக்கிறது. இது 827 இருந்து 885 அதிகரிக்கிறது. அதே நேரம் ஐஎல்ஆருக்கான கட்டணம் 2885 இருந்து 3029 அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஸோ ஒருவருக்கு 3029 பவுண்ட்ஸ் கொடுத்தா தான் ஐஎல்ஆர் எடுக்க முடியும். அது இவ்வளவு காலம் 2885 இருந்தது. இப்படியாக கட்டணங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அடிப்படை சம்பளம் அதிகரித்திருக்கிறது அப்படின்றதுனால இந்த சேலரி ரிக்வயர்மெண்ட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேலரி ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்க ஆஃபிஷியல் சைட்ல போய் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ரினியூவல் நீங்க போகும்போது உங்களுடைய புதிய சிஓஎஸ்ல இந்த புதிய சம்பளம் போட்டிருக்க வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய விசாக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிஓஎஸ் நிராகரிக்கப்படும். ஆனால் சில நேரங்களில் சிஓஎஸ் கொடுக்கப்படுகிறது. சிஓஎஸ் கொடுக்கப்பட்டு அது விசா அப்ளிகேஷனுக்கு போகும்போது அங்க நிராகரிக்கப்படுறதாக தகவல்களும் ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வியை நிறைய பேர் கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, லைஃப் இன் தி யூகே எக்ஸாம் ஐஎல்ஆர் நெருங்கும் போது தான் செய்யணுமா அல்லது ஏற்கனவே செய்து வைக்கலாமா நேரம் கிடைக்கும் போது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. லைஃப் இன் தி யூகே எக்ஸாம் ஐஎல்ஆருக்கான மிக முக்கியமான ஒரு தகுதி. நீங்க ஐஎல்ஆர் சப்மிட் பண்ணும்போது லைஃப் இன் தி யூகே எக்ஸாம் பாஸ் ஆகி இருக்கணும். ஸோ லைஃப் இன் த யூகே நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறதுக்காக நெருங்கும் போது தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த லைஃப் இன் த யூகே எக்ஸாமுக்கு எந்த ஒரு எக்ஸ்பயர் டேட்டும் கிடைக்காது. ஸோ இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கூட உங்களுடைய ஐஎல்ஆர் 5 வருஷத்துக்கு பிறகு தான் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு செல்லுபடியாகும். ஸோ டைம் கிடைக்கும் போது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஐஎல்ஆருக்கு போகும்போதோ அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு போகும்போதோ உங்களுக்கு ஈஸியாக அதே டாக்குமெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு எந்த ஒரு எக்ஸ்பயரியும் கிடையாது அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதிய மாற்றங்கள் எப்படியாக வந்திருக்கு அப்படின்றத உங்களால் ஓரளவுக்கு யூகிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இணையதளங்களில் போய் பாருங்கள். இதை பற்றி சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இன்னும் மேலதிகமான தகவல்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேள்விகள் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.